செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்க அலாதார். இந்த திருக்குறளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக நான் பார்ப்பது, ஆம், இந்த தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழன். அத்தகைய பெரியவர் செயற்கரிய செய்வார் பெரியர். கிட்டத்தட்ட 1003ஆம் ஆண்டு இந்த கோவிலை கட்டும் பணியை தொடங்கி 1010ஆம் ஆண்டு இந்த பணியை நிறைவு செய்தார். இன்று வரை இத்தகைய கோவில் எவ்வாறு கட்டப்பட்டது என்பது இந்தியர்கள் மட்டுமல்ல, மேலை நாட்டாரையும் வியப்பில் உள்ளாக்கி உள்ளது. எந்த ஒரு தற்பெருமையும் இல்லாமல் இந்த கோவிலை ராஜராஜ சோழனாகிய நான் தான் கட்டினேன் என்று அவர் எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை. 1886ஆம் ஆண்டு ஜெர்மானிய அறிஞர் ஹீல்ஸ் என்பவர் இந்த கோவிலில் உள்ள அந்த கல்வெட்டுகளை படியெடுத்து அதை வாசித்து ஆராய்ந்து இது ராஜராஜ சோழன் அவர்களால் கட்டப்பட்டது என்பதை உறுதி செய்து மேலை நாட்டிற்கு, இந்திய நாட்டிற்கு, தமிழகத்துக்கும் அறிவித்து அதனை உறுதி செய்தார். ஆக பெரியவர்கள் என்பவர்கள் பிறர் வியக்கும் வகையில் இருக்கக்கூடிய செயல்களை செய்வார்கள் என்று வான்புகழ் வள்ளுவர் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். சிறியர் செயற்கரிய செய்க அலாதார் என்று குறிப்பிடுகிறார். அதாவது சிறியவர்கள் என்ற அந்த மனிதர்கள் தங்களுடைய கடமையை கூட செய்ய மாட்டார்கள். இதுதான் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் உள்ள வேறுபாடாக திருவள்ளுவர் அவர்கள் குறிப்பிடுகிறார். செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். நன்றி. அடுத்த காணொளியில் பார்க்கலாம்.